சரியான கம்பேக் டிசி. பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் சமீர் ரிஸ்வி. வழக்கத்துக்கு மாறாக ஒன்றும் இல்லை. டாஸை வின் பண்ணின டிசி பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. எல்எஸ்ஜி ஓப்பனிங் வரும்போதே ஷாக்கு. என்னென்னா பண்ட்டு ஓப்பனரு. போன வருஷம்தான் மார்ஸும் மார்க்கரமும் செமையாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பிரிச்சுட்டாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. பண்ட்டு ரொம்பவும் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அன்லக்கி ரன் அவுட்டு. பூரனுக்கு ஒரு ட்ரீம் பால் போட்டார் இங்கிடி. செம்மையான பால் இது, அவுட்டு. அதுக்கப்புறமா வந்த எல்லாருமே பட்டுன்னு அவுட்டாக ஒரு சைடில் மார்ஸ் மெதுவாக தட்டி ஆடி 35 அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா ஏதோ சமதோட ஒரு நல்ல இன்னிங்ஸால் 141ங்கிற ஸ்கோரை அடித்தாங்க. டிசியில் நட்டு, இங்கிடி, குல்தீப் இந்த 3 பேருமே செம்மையாக பவுலிங் போட்டு 8 விக்கெட்டை எடுத்துட்டாங்க. செம்மையான பவுலிங்கு. 142 டார்கெட்டாக வச்சு களத்துக்கு வந்த டிசிக்கு எடுத்ததையுமே சாக்கு. ஃபஸ்ட்டு பாலு ராகுல் அவுட்டு. அதுக்கப்புறமா வந்தவங்கெல்லாம் டக்குன்னு அவுட் ஆக 26க்கு 4ன்னு போயிருச்சு. அந்த டைமில் ஹேமந்த் பதானி ஒரு ஐடியாவை பண்ணி ஸ்டப்ஸை இறக்கவும் ஸ்டப்ஸும் சமீர் ரிஸ்வியும் கடைசி வரைக்கும் நின்று விக்கெட்டே கொடுக்காம அடித்து ஜெயிச்சிட்டாங்க. செம்மையான பேட்டிங் 2 பேருமே. எல்எஸ்ஜிலையும் சமி, பிரின்ஸ் யாதவ், மோசின் கான் இவங்க 3 பேருமே செம்மையாக பவுலிங் போட்டாங்க. குறிப்பாக மோசின் 4 ஓவர் போட்டு 19 ரன்னு தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. செம்மையான பவுலிங்கு. இப்போ பார்க்க எல்எஸ்ஜி ஒரு செம்மையான டீமாக தெரியுது. இன்றைக்கி பண்ணின மாதிரியான மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும். மார்க்கரமா ஓப்பனிங் அனுப்பணும். அப்புறம் இன்றைக்கி பண்ணின பெரிய மிஸ்டேக்கு, ஸ்குவாடில் 4 பவுலர் தான் இருக்காங்க. 5வது பவுலரே இம்பேக்ட் பிளேயர் இருக்கிறாங்க தான். 5 விக்கெட் போனதையுமே சபாஸ் அகமதை இம்பேக்ட் பிளேயராக சொல்லிட்டாங்க. ஒழுக்கமாக சபாஸ் அகமதை அனுப்பாமல் திக்வேஷ் ராதீவை இறக்கியிருக்கலாம். இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணாமல் ஆடுனா இவங்க ரொம்பவும் நல்ல டீமு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கங்கிறத. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. டிசியோட செமையான வின் இது.